அவங்க மதுரையில் ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்குறாங்க ஔவையார். பாண்டிய நாட்டு மன்னன் ஒரு போட்டி வச்சுருக்கிறான். என்னன்னு பார்த்தா ஒரு தங்கத்தாலான ஒரு பெரிய ஊஞ்சல், பொன்னாலேயே செய்யப்பட்ட பெரிய ஊஞ்சல். அந்த ஊஞ்சலுடைய 4 சங்கிலி இருக்கும் இல்லையா, அதை யார் ஒருத்தர் பாடி உடைக்கிறாங்களோ, அப்போல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி பாடியிருக்காங்க பாருங்கள். அபிராமி அந்தாதிலாம் அவர் பாடி 100 உருவி உடைச்சிருக்காரு, 100 பாட்டு பாடி. இது 4 பாட்டு பாடி அந்த 4 சங்கிலியவும் உடைக்கணும் அந்த பாட்டாலேயே, தமிழாலேயே. தமிழுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு. அப்படி பாடி உடைச்சிட்டா அதில் உள்ள தங்க பொருள் எல்லாமே அந்த புலவருக்கு சொந்தம் அப்படின்னு பாண்டிய மன்னன் அறிவிச்சிட்டார். எல்லா புலவர்களும் அதுக பாட்டுக்கு பாடி பாடி பார்க்குதுங்க, ஒன்றும் நடக்கலை. என்னடா யாராலையும் இப்படி இதை ஜெயிக்க முடியலைன்னு சொல்லும் போது நம்ம ஔவையார் அங்கே வர்றாங்க. என்னப்பா அது போட்டி அப்படின்னு. பாட்டி, இளம் புலவர்களாலே ஒன்றும் செய்ய முடியல, நீ என்ன சாதிக்க போகிற, வழி விடுப்பா, நான் பாடுறேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க. மொத்தம் 4 பாட்டு. அதில் முதல் பாட்டு ஆர்த்த சபை 101, 1001ஆம் புலவர், வார்த்தை 11,000, தாதா கோடி என்பது உண்மையாயின் அரு சங்கிலியே அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. உடனே அந்த சங்கிலியை அறுந்துருச்சு. அப்படியே இன்னும் 3 பாட்டு பாடி 4 சங்கிலியையும் அறுத்து தன் வார்த்தை, தன்னுடைய தமிழ் ஒரு சங்கிலியை விட வலிமை வாய்ந்தது என்று நிரூபித்த தமிழ் புலவர் ஔவைக்கு சொந்தமான ஊர் இந்த